காலையில நம்ம அவசரம் அவசரம் குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்புறோம். ஆனா, அவங்களுக்கு அப்படியே அவசரம் நம்ம சமைக்கும்போது எல்லாமே அப்படி அப்படியே கட் பண்ணி போட்டுர்றோங்களா, அனுப்பி கொண்டு விட்டுட்டு வந்து அத நம்ம சரி பண்ணலாம். ஆனா, அவங்களுக்கு அப்படி கிடையாது. நீ என்ன அவசரமா சமைக்கிறியோ, அதே அவசரமா அதையும் சரி பண்ணிடணும். சாதம் கீழ சிந்திரக்கூடாது. அவங்க கால்ல ஒரு சாதம் பட்டாலும் தொலைஞ்சும், அப்பா நான் வரதுக்குள்ள கப்போர்ட கிளீன் பண்ணி வை. அத வீட்டு வேலைலாம் கரெக்ட்டா இருக்கணும். வந்து பார்ப்பேன். வந்து அதே மாரி வந்த உடனே கண்ணு எங்க போகும்னா சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க. என்ன குறை இருக்கு? நம்ம செஞ்சே வச்சிருந்தாலும் அதுல என்ன குறை இருக்குன்னு மெயினா அத அப்படியே கரெக்ட்டா அத அவ்வளோ பார்த்து ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு. 6 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்குவாங்க சார் காலையில. அந்த கிச்சன் மூடையில போய் பார்த்தோம்னா கேளுங்களேன், அங்க இன்னொரு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அது நைட்டு 10 மணிக்கு மேல தான் அந்த கிச்சன் மூடையே கிளீன் ஆகும். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் போய் கிச்சன்ல உட்காந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. சார் அப்படி இல்ல சார். மறந்துருவாங்கங்கிறதுக்காக அத நான் ஒரு நாள் மறக்கட்டும். வீட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டா தான் என்னன்னு கேட்குறேன். சார், அதாவது ஒரு ஆயில் பாட்டில் எடுத்தா கூட அதை அந்த இடத்துல கூட வைக்க மாட்டாங்க. பசங்க ப்ரெஸ் பண்றத. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? சார் வேலைக்கு தான் சார் போறேன். அப்புறம் எப்படி இவ்வளோத்த கவனிக்கிறீங்க? என்ன ஏது நேரம் அவனு? என் ஃப்ரெண்டுலாம் இருக்காங்கல்ல, பார்த்துருக்கேன்ல என்னன்ட்டு. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து அழகாக நீட்டாக கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா நீட்டாக வச்சுருக்குவாங்க. அவங்க வீட்டு கிச்சனையும் நீங்க போய் பாக்குறீங்களா? இல்ல சார், நம்ம ஃப்ரெண்டு சார், வீடு அவங்க தானே வீடுன்னு இல்ல, எங்க போயிட்டு வந்தாலுமே நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போனப்பா, எப்படி தெரியுமா, சின்ன கிச்சன் தான், அவ்வளோ அழகா வச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது பிபி ஏறுது. ஏதாவது ஒரு கிச்சனை நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் கிச்சன் நீட்டா இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்ல இது சார், வரைக்கும் சொன்னதே இது இல்லை. வரைக்கும் சொன்னது இல்ல. பேசிக்காக அவர் யார் வீட்டு கிச்சனையும் பார்க்கலாமா? இந்த கிச்சனை குறை சொல்றதுக்காக அவர் நிறைய கிச்சன் பார்த்ததா சொல்றாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம். இப்போ சகஜமாக, அதாவது தூய்மையின்மை இல்லை, சகஜமாக ரிலாக்ஸ்டாக கிச்சன் வச்சுருக்கிறது யார் யார்? இல்லை ரொம்ப திருத்தமாக எடுத்த போல முதல்ல சகஜமாக வச்சுருக்கவங்களாம் கை தூக்கிடுங்களேன். எப்பா ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பூரா கிச்சனும் சூப்பராக இருக்குங்கிறீங்க. அதுதான் இந்த ஆவரேஜ் நான் எடுத்தேன். பூரா கிச்சனு சகஜமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்களேன்னு சொல்கிறேன். நீங்களும் ரிலாக்ஸாக இருங்க, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்குமே. எப்போதும் நீங்கள் உங்கள் மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் இது கரெக்டாக இருக்கா, இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு பதட்டத்தோடே இருந்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கும் நிம்மதி இல்லை, அவங்களுக்கும் நிம்மதி இல்லையே. நான் வளர்ந்த விதம் அதை மாரிங்கிறதுனால நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். அவங்களும் ஒரு விதத்தில் வளர்ந்துருப்பாங்கல்ல. அதுதான் சரியாக வளரலன்னு நினைக்கிறேன். அது எப்படி இந்த மனைவியை எப்போதும் சந்தேகத்தோட செஞ்சிட்டியா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது என்ன வளர்ப்பு?